ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ். இது வந்து நான் எங்கள் ஊர் லைப்ரரியில் எடுத்தேன். இதெல்லாம் நம்ம எத்தனை புக்கு தான் வெளியில் வாங்குறது, அதனால் இதை நான் லைப்ரரியில் எடுத்தேன். இது நல்லாயிருக்கு படிக்கிறதுக்கு. இது 6லேருந்து 12 வகுப்பு உள்ள பாடத்திட்டங்கள் படி புக் பேக் பின்னாடி உள்ள கொஸ்டின்னு எல்லாமே இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு புக்கு கிடைக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்கூல் புக் கிடைக்காது. எனக்கெலாம் பாருங்கள் 6th புக்கு, இது வந்து ஃபஸ்ட் டேர்ம் புக்கு. இது மட்டும்தான் கிடச்சிருக்கு. செகண்ட் டேர்ம் இல்லை, தேர்ட் டேர்ம் இல்லை. 7th புக்கு இருந்துச்சு, 8th புக்கு இல்லை, 9th புக்கு இல்லை, 10th புக்கு இருக்குது, 11th புக்கு இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கு இருக்கும், ஒவ்வொரு புக்கு இருக்காது. ஆனால் இந்த புக்கை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் லைப்ரரியில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மினர்வா இவங்களோட இந்த புக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் நான் அப்படியே செக் பண்ணேன். 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டைமில் இருக்க ஒவ்வொரு பாடத்துக்கும் உள்ள பின்னாடி கொஸ்டின் எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம புக்கை எப்படி நம்ம நோட் பண்ணி புக்கில் எப்படி நோட்ஸ் எடுத்து படிப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் நோட்ஸ் மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. அது போக புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் ஆன்சரும் இதோடு சேர்ந்து வந்துடுது. அப்புறம் இதில் உள்ள எல்லாமே சொல்லும் பொருளும் தான் இருக்குது. பார்த்திங்களா, சொல்லும் பொருளும் எல்லா புக் பேக் பின்னாடி உள்ள சொல்லும் பொருளும் கலைச்சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து கலைச்சொற்கள் இல்லை, நம்ம புக்கில் இருந்து கலைச்சொற்கள் எடுத்துக்கணும். சொல்லும் பொருளும் வந்து வடிச்சுக்கலாம். சொல்லும் பொருளும் வந்து ஒவ்வொரு இது இருக்குது. பார்த்திங்களா, ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி சொல்லும் பொருளும் இருக்கும். எல்லாமே அப்படியே அந்த புக்கில் இருக்க அதே பாடங்கள். கனவு பழித்தது, எழுத்து வகையின் தொகையும், சிலப்பதிகாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கு பின்னாடி என்னென்ன இருக்கோ அப்படியே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இந்த புக்கு. உங்களுக்கும் இந்த புக்கு உங்கள் லைப்ரரியில் கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த புக்கும், இதுவும் நான் லைப்ரரியிலேருந்து தான் எடுத்தேன். இந்த 2 புக்கும் லைப்ரரியிலேருந்து தான் எடுத்தேன். அதாவது 2 டோக்கன் இருக்குது. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு 2 டோக்கன் இருக்குது. அதனால் ஒரு டோக்கனுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க. திருப்பி அதே மாதிரி அவங்க ஒரு டேட்டு கொடுப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை போய் இந்த புக்கை வந்து அவங்கக்கிட்ட காமிச்சு ரெனுவல் பண்ணிட்டு வந்துடணும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க புக்கு வந்து கிழிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது மார்க் பண்ணியிருக்காங்களா என்னென்னு செக் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருந்தால் அதுக்கு ஃபைன் போடுவாங்க. அதனால் நம்ம புக்கு எடுத்தோம்னா, ஏன்னா நம்ம மற்றவங்களும் படிக்கணும்ல, அதனால் நம்ம வந்து புக்கு எடுத்தோம்னா நீட்டாக கொடுக்கணும். நான் அதனால் எதுவுமே பென்சில் மார்க் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். நமக்கு புக்கு கிடச்சதே பெருசு, அதனால் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு படிக்கிறதுக்காக எடுக்கிறவங்க எடுங்க. எங்கள் வீட்லேயும் குட்டி பசங்க இருக்காங்க, ஆனால் புக்கை கிழிச்சு போடுவாங்க. அதனால் பாதுகாப்பாக நான் எப்போவுமே பீரோக்கு மேலே தான் வைப்பேன். நீங்களும் அந்த ஐடியா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாமே கலந்துருக்கும். தமிழ், ஹிஸ்ட்ரி, இன்னும் சயின்ஸு, மேக்ஸு எல்லாமே கலந்துருக்கும். இந்த புக்கும் பொருளாதாரம் எல்லாமே இருக்கும். இதுவும் உங்களுக்கும் இந்த புக்கு கிடச்சா, இது வந்து என்னன்னா நக்கீரன் இருக்குல்ல, அவங்ககிட்ட இருந்து இந்த புக்ஸு. அது போக முந்தைய தேர்வு அசல் வினாத்தாள் விடைகளுடன் இது இருக்குது. இதில் வந்து அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லை, ஆனால் பாடத்திட்ட கொஸ்டின் மட்டும் இருக்குது. அதனால் நான் இந்த 2 புக் கலந்து எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ.